நம்மளை இப்போ சிடபிள்யூஎஸ்என்கான ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எல்எம்எஸில் எப்படி லாகின் பண்ணதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே நமக்கு லாகின் பண்ணோன்னே எம்இஸில் நம்மளோட யூசர் ஐடி போட்டு லாக் பண்ணணும். ஓகேவா? நம்ம பண்ண பிறகு அந்த ஏரோ காட்டுது இல்லையா மேலே, அங்கே போயிட்டு கோ டு எல்எம்எஸ் அப்படின்னு இருக்கா. அந்த கோ டு எல்எம்எஸ் கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு போயிடுது, அந்த எல்எம்எஸ்க்கு போயிடுது. அதில் நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம பேர் வந்துடுது. நம்ம ஏற்கனவே என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணோன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம அட்டன் பண்ணாத ட்ரைனிங் வந்து கீழே இருக்குது பாருங்கள். டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ நான் ஒன்றுமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அதனால் எனக்கு 0% கம்ப்ளீட்னு வந்திருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் 0% கம்ப்ளீட். ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் வந்து 1 to 12 ஆல் டீச்சர்ஸுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இதில் மொத்தம் 7 கட்டகங்க இருக்குது, 7 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட் இருக்குது, ட்ரைனிங் வீடியோ இருக்குது, ட்ரைனிங் மெட்டீரியல் இருக்குது, அப்புறம் என்லைன் அசஸ்மெண்ட் இருக்குது. அதனால் நமக்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்றது நமக்கு இல்லை என்ன அளவு புரிதல் இருக்குது, நமக்கு ஏற்கனவே நம்மளோட நாலேஜ் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்த்த பிறகு என்ன ஆகுது, நம்மளுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்றது வந்து அடுத்ததில் வருது. ஓகேவா? ஸோ டோட்டலி 7 மாடியூல்ஸ் இருக்குது. கட்டகம் 4 வந்து உணர்திறன் குறைபாடுகள். ஸோ நிறைய 7 மாடியூல் இருக்குப்பா. இந்த 7 மாடியூல் முடித்து ஒன்றுத்துக்குமே இருக்குது, பேஸ்லைன் இருக்குது, என்லைன் இருக்குது. ஸோ இது முடித்த பிறகு லாஸ்ட்டாக நம்மளோட ஃபீட்பேக்கும் கேட்குறாங்க. இப்பயிற்சி தொடர்பான தங்களின் கருத்துக்களை இங்கே பதிவிடவும்.